ஒட்டி அயோத்தி முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கை ஒட்டி உத்தரப்பிரதேசம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவுமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. பிரசித்தி பெற்ற கோவில்கள் நேற்று இரவு வண்ண விளக்குகளால் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு கண்களுக்கு விருந்து படைத்தன. உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள ஹர்கி பௌரி மின்னொளியில் மின்னியது. கோவா மாநிலம் பனாஜியில் முக்கிய கட்டடங்களில் வண்ண விளக்குகள் மிளர்வதுடன் ஆங்காங்கே தோரணங்களும் வானுயர நிறுவப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள தேவி கோயில் மின் அலங்காரத்தால் ஜொலித்தது. மேலும் தலைநகர் டெல்லி மற்றும் ராஜஸ்தான், மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ராம பக்தர்கள் பட்டாசு வெடித்த தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்தியா மட்டுமின்றி அண்டை நாடான நேபாளத்தில் உள்ள ஜனக்பூர் பகுதியிலும் ராமர் கோயில் குடமுழுக்கை ஒட்டி அங்குள்ள கட்டடங்கள் மின் விளக்குகளால் மின்னின. அயோத்தியில் இன்று பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளதை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு கோவில்களிலும் காலை முதலே சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. இதனிடையே ராமஜென்ம பூமி பகுதியில் ஒளிர்ந்த மின் விளக்குகள் மற்றும் லேசர் விளக்குகளால் அயோத்தி நகரமே ஒளி வெள்ளத்தில் மிதந்தது. அலங்கார விளக்கொளியில் ராமர் கோவில் வண்ணமயமாக ஜொலித்தது. அத்துடன் கோவில் வளாகம் முழுவதுமாக வண்ண வண்ண மின் விளக்குகளால் மின்னியது காண்போரின் கண்களை வெகுவாக கவர்ந்தது. அயோத்தியில் பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்டப்பட்டக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் சுமார் 70 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது பிரம்மாண்ட ராமர் கோயில் வளாகம். இங்கு வட இந்திய கோயில் கட்டுமான முறையான நாகரா பாரம்பரிய முறைப்படி 3 மாடிகளாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது ராமர் கோயில். கிழக்கு திசை நுழைவாயிலுடன் 380 அடி நீளமும் 250 அடி அகலமும் 161 அடி உயரமும் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது கோயில். 20 அடி உயரத்தை கொண்ட ஒவ்வொரு தளத்தையும் தாங்கி பிடிப்பதற்காக 3 தளங்களிலும் எழுப்பப்பட்டுள்ளன 392 தூண்கள். கோவிலில் எங்குமே இரும்புகள் பயன்படுத்தப்படாமல் பாரம்பரிய தொழில்நுட்பத்தை மட்டுமே பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது இந்த ராமர் கோயில். மொத்தம் 44 நுழைவாயில்களை கொண்ட இந்த பிரம்மாண்ட ராமர் கோயிலின் பிரதான கருவறையில் வீற்றிருக்கிறார் 5 அடி உயரமுள்ள குழந்தை ராமர்.
முதல் மாடியில் ஸ்ரீராம் தர்பார் என்ற பெயரில் ஒரு தளம் முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டு அங்கு ராமர், சீதை, லட்சுமணன், அனுமன் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கோவிலை ஒட்டி நிருத்திய மண்டபம், ரங்க மண்டபம், சபா மண்டபம், பிரார்த்தனை மண்டபம், கீர்த்தனை மண்டபம் என 5 மண்டபங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கோயில் சுவர்கள் மற்றும் தூண்கள் ஒவ்வொன்றிலும் பொறிக்கப்பட்டுள்ளன தெய்வ உருவங்கள். கிழக்கு திசையில் இருந்து கோவிலுக்குள் நுழையும் வகையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டுகளின் எண்ணிக்கை 32. நடக்க முடியாத முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்காக ராம்ப் எனப்படும் சாய்வு தளமும் லிப்ட் வசதியும் உண்டு. கோயில் பிரகாரத்தை சுற்றி 732 மீட்டர் நீளம், 14 அடி அகலத்தில் செவ்வக வடிவில் கட்டப்பட்டுள்ளது சுற்றுச்சுவர். சுற்றுச்சுவரின் 4 முனைகளிலும் சூரிய பகவான், பகவதி அம்மன், சிவபெருமான், விநாயகர் என தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன கோயில்கள். அதேபோல ராமர் கோயிலை ஒட்டி வடபுறத்தில் அன்னபூரணிக்கும் தென்புறத்தில் அனுமனுக்கும் கோவில் உண்டு. மேலும் மகரிஷிகளான வால்மீகி, வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், அகத்தியர் ஆகியோருக்கும், மன்னர் நிஷாத் ராஜ், சபரிமாதா, அகல்யா தேவி ஆகியோருக்கும் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன சன்னதிகள். கோயிலின் தென்மேற்கு பகுதியில் ஜடாயு சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், பிரத்யேக மின் நிலையமும் இந்த பிரம்மாண்ட கோவிலில் உண்டு. ஒரே நேரத்தில் 25,000 பக்தர்கள் வரை தங்கும் அளவுக்கு மையத்தையும் அமைத்திருக்கிறது கோயில் நிர்வாகம். அங்கு மருத்துவ வசதியும் உடைமைகளை பாதுகாப்பதற்கான லாக்கர் வசதியும் உண்டு. மேலும் கோவிலில் வந்து தங்கும் பக்தர்களின் வசதிக்காக குளியலறைகள், கழிப்பறைகள், குடிநீர் குழாய்களுடன் நிறைந்திருக்கிறது ராமர் கோயில் வளாகம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன். இந்நிலையில் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு நிகழ்ச்சிகளை காலை 7 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு சிறப்பு நேரலை செய்ய உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய ராமர் கோவில் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலிருந்து 7,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கின்றனர். இது குறித்த தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடுடன். தமிழக கோவில்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நேரலை நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறை அனுமதி மறுப்பதாக நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை உள்ளிட்டோர் தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் சேகர் பாபு மறுப்பு தெரிவித்துள்ளார். கோவில்களில் சிறப்பு பூஜை, அன்னதானத்திற்கு தடையில்லை என்றும் தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்கும் அயோத்தி குடமுழுக்கு நேரலை நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததாக தகவல் வெளியானது. இதற்கு எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவித்து பதிவிட்ட நிர்மலா சீதாராமன், கோயில்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு காவல்துறை தடை விதிப்பதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக விளக்கமளித்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, இளைஞரணி மாநாட்டை திசை திருப்பவே இதுபோன்ற வதந்திகள் பரப்பப்படுவதாக கூறினார். இந்த மாநாட்டினுடைய செய்திகளை திசை திருப்புவதற்காகவும், இறையன்பர்களுக்கு எதிரான இந்த ஆட்சி என்பதை போல் சித்தரிப்பதற்காகவும் இப்படி கங்கணம் கட்டிக்கொண்டு பொய் பிரச்சாரம் செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதையடுத்து சேகர் பாபுவுக்கு பதிலளித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட நிர்மலா சீதாராமன், இந்துக்களின் வழிபாட்டு முறையில் மாற்றி மாற்றி இடையூறுகளை ஏற்படுத்துவதாக தமிழ்நாடு முழுவதுமிருந்து வரும் செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது தங்களது கடமை என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள ஏரிகாத்த ராமர் கோவிலில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்த நிர்மலா சீதாராமன், தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய விடாமல் காவல்துறை மூலம் தடுப்பதாக மீண்டும் குற்றம் சாட்டினார். நான் கலந்துக்க வேண்டிய அந்த இவெண்ட்ல கூட டிவியை வச்சு பிஎம் நடத்தக்கூடிய அயோத்தியா விவகாரத்தை நீங்க பாக்குறதுக்கு இல்ல, கலப்பு அங்க இருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நின்னுகிட்டே எல்லாரையும் மிரட்டினார். எந்தவித அனுமதியும் மறுக்கப்படவில்லை என்று தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கூறியதற்கும் நிர்மலா சீதாராமன் பதிலளித்தார். அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய ட்வீட்லயே போய் பாருங்க. அவர் போட்டிருக்கிற ட்வீட் கீழவே
அவருக்கு பதில் கொடுக்கறாங்க மக்கள். ஐயா அதை பாருங்க, நிராகரிச்சு எனக்கு லெட்டர் வந்துருச்சு, இது என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு, மூணாவது கேட்கிறாரு, மூணாவது ஆள் கேட்கிறாரு, நாலாவது ஆள் கேட்கிறாரு. நான் வதந்திய பரப்பலைங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இதே போன்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் அனைத்து கோயில்களிலும் தடையை மீறி அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு நேரலை நடைபெறும் என்றார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தொடர் தலைவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கோம், எல்லா கோயிலையும் பண்ணுங்க, அனுமதி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவங்க என்ன ஸ்டாப் பண்றாங்க பாத்துக்கலாம். நாளைக்கு தீபாவளி கொண்டாடணும், பொது இடத்துல பட்டாசு வெடிக்கணும்னா